இப்ப நம்ம பார்க்க போறது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்ப ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் எப்படி வந்து நம்ம ரன் ஆகுதுன்றத பார்க்க போறோம். ஸோ இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் பண்றதுக்காக, நம்ம வந்து இதுல வந்து மல்டிபிள் ரோல்ஸ் கிரியேட் பண்ணியிருப்போம். அதாவது நம்ம அட்மின், ப்ராஜெக்ட் மேனேஜர், டெவலப்பர்ஸ், டெஸ்டர் அண்ட் ஹெச்ஆர் அந்த மாரி நம்ம மல்டிபிள் ரோல்ஸ் இதுக்கு கிரியேட் பண்ணியிருப்போம். இதுல வந்து ஒவ்வொரு ரோல்ல இருக்கிற பெர்சனுக்கும் ஒவ்வொரு விதமான டேஷ்போர்ட் இருக்கும். அதே மாரி அதுல இருக்கிற ஆக்சஸும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு விதமா ஆக்சஸ் இருக்கும். அத பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகுது. நான் ஃபர்ஸ்ட் இப்ப உங்களுக்கு லாக் அவுட் பண்ணிட்டு நான் ஃபர்ஸ்ட் லாகின்லேருந்து உங்களுக்கு ஷோ பண்றேன். ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இப்ப அட்மினோட ஃபீச்சர்ஸ்ல குடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அட்மின் ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு லாகின் பண்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, இதுதான் அட்மினோட டேஷ்போர்டு. இதுல ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுல வந்து நம்ம ப்ராஜெக்ட்ஸ், மாடல், டாஸ்க்னு குடுத்துருப்போம். இது வந்து அந்த கம்பெனி, அந்த பர்ட்டிகுலர் ஆர்கனைசேஷனோட நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்றது, அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு எவ்வளோ மாடல்ஸ் நம்ம அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றது, அந்த மாடல்ஸ்க்கு கீழ டாஸ்க் எவ்வளோ நம்பர் ஆஃப் டாஸ்க் நம்ம லிஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட் இதுல குடுத்துருப்போம். இது வந்து டெய்லி டாஸ்க் நம்ம இதுல குடுக்குற மாரி இருக்கும். அதே மாரி இதுல டிஃபெக்ட்ஸ்ன்றது என்னன்னா, நம்ம வந்து இப்ப ஒரு ப்ராஜெக்ட் பண்றோம்னா, அதுல வர்ற பக்ஸ் அதெல்லாம் வர்ற டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இதுல குடுத்துருப்போம். ஸோ இது வந்து இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து நம்ம ஆக்டிவ் மெம்பர்ஸ், இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ்னு குடுத்துருப்போம். இது என்ன அப்படின்னா, அன்னைய டேல அந்த நம்ம இதுல இருக்கிற எம்ப்ளாயீஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்களா? இல்ல லாகின் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதுல எவ்வளவு பேர் லாகின் பண்ணியிருக்காங்க? யாரு அவைலபிள் ஆஃப்லைன்ல இருக்காங்க? அப்படின்ற இது டேட்டா தான் இது. ஸோ இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அம் இது வந்து ஃபர்ஸ்ட் யாரெல்லாம் நமக்கு இன்னைய டேட்ல யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா இது. இது யாரு இன்னைக்கு யார் லீவ்ல இருக்காங்க? யார் இன்னைக்கு செஷனே லாகின் பண்ணல அப்படின்னு டீட்டெயில்ஸ் இதுல இருக்கும். இதுல உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்ற பட்சத்துல நீங்க ஜஸ்ட் வியூ ஆல் மெம்பர்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, அதுல வந்து இன்னைய டேட்ல யாரெல்லாம் உங்களுக்கு லாகின் பண்ணியிருக்காங்க அப்படின்ற டேட்டா வந்து இங்க உங்களுக்கு கிடைக்கும். அதே சேம் டைம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இன்ஆக்டிவ் மெம்பர்ஸ் யாரெல்லாம் இன்னைக்கு லாகின் பண்ணல அப்படின்ற டேட்டாவும் நீங்க வியூஎல் மெம்பர்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து என்னன்னா அப்கமிங் லீவ் அப்ரூவல் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஒன் பை ஒன்னா நம்ம அந்த மாடல் எக்ஸ்பிளைன் பண்ணும்பொழுது சொல்றேன் நானு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது அட்மின்றனால அட்மினுக்கு வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம எம்ப்ளாயி ஆக்சஸ் வேணும். அதாவது இந்த எம்ப்ளாயீஸ்லாம் நம்ம என்ன பண்ணுவோம்னா, அட்மின்ல இருந்து தான் கிரியேட் பண்ற மாரி இருக்கும். ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நம்ம எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜஸ்ட் மேனேஜ் எம்ப்ளாயீஸ்ல எம்ப்ளாயி ரெக்கார்ட்ஸ்ன்னு இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இதுல வந்து இப்ப கரண்ட்டா யாரெல்லாம் இந்த ஆர்கனைசேஷன்ல எம்ப்ளாயீஸ் இருக்காங்களோ, ஸோ அந்த லிஸ்ட் ஃபுல்லாவே இதுல இருக்கும். உங்களுக்கு இப்ப புதுசா யாராவது நீங்க எம்ப்ளாயி ஆட் பண்ண போறீங்க அப்படின்ற பட்சத்துல, ஜஸ்ட் ஆட் குடுத்துட்டு, இதுல இருந்து எம்ப்ளாயி நேம், அவங்களோட எம்ப்ளாயியோட ஐடி, அவங்க யூசர் டைப், அதாவது அவங்க அந்த எம்ப்ளாயி பர்சன் வந்து இப்ப நம்ம சொன்ன மாரி ரோல் தான் இருக்கும். அவங்க அட்மினா, ப்ராஜெக்ட் மேனேஜரா, டெவலப்பரா, இல்ல டெஸ்டரா, ஹெச்ஆரான்னு ஒரு 5 ரோல் குடுத்துருப்போம். ஸோ அந்த 5 ரோல் அவங்க செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இது வந்து நம்ம வந்து ஃபியூச்சர்ல நம்ம மல்டிபிள் ரோல்ஸ் நம்ம குடுத்து, அவங்களோட ஆக்சஸும் நம்ம தனித்தனியா இதுல பண்ணிக்கலாம். ஸோ இப்ப இதுல வந்து நான் எக்ஸாம்பிள் இப்ப நான் சும்மா இதுல ப்ராஜெக்ட் மேனேஜர் செலக்ட் பண்றேன் அப்படின்னா, அவங்க வந்து எப்ப ஜாயின் பண்ணாங்க? அவங்களோட அஃபிஷியல் மெயில் ஐடி என்னது? அவங்களோட மொபைல் நம்பர் என்னது? அதே மாரி ஜாப் டைட்டில். எக்ஸாம்பிள் இப்ப நீங்க நீங்க டெவலப்பர் அப்படி சூஸ் பண்றீங்க அப்படின்னா, ஸோ அந்த டெவலப்பர் வந்து மேபி இவங்க ஆண்ட்ராய்டு டெவலப்பருங்களா? பேக் எண்ட் டெவலப்பரா? யூஸ் நம்ம இதுல வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நீங்க மெயின் வந்து அவங்க வந்து எந்த மெயின் ரோல்ல வருவாங்க அப்படின்றது. ப்ராஜெக்ட் மேனேஜரா, டெவலப்பரா, அட்மினா, ஹெச்ஆர்ன்னு செலக்ட் பண்ணிட்டு, அதுல வந்து அவங்க வந்து என்ன ஜாப் டைட்டில்ல வராங்க அப்படின்றத நம்ம இங்க குடுத்துருப்போம். ஸோ ஒன்ஸ் நீங்க கிரியேட் குடுத்துட்டீங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா எம்ப்ளாயி வந்து கிரியேட் ஆயிடுவாங்க. இந்த எம்ப்ளாயிய வந்து நீங்க வந்து ஃபியூச்சர்ல வந்து நீங்க மேபி அவங்க ரிலீவ் ஆகுறாங்க, ஆ இல்ல நீங்க தற்காலிகமா அவங்கள க்ளோஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க எடிட்ல போயிட்டு அந்த எம்ப்ளாயியோட டேட்டா வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஈவன் எம்ப்ளாயி டைப்பு, ஸ்டேட்டஸ் எல்லாமே நீங்க இதுல ஃபுல் ஆக்சஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டா மாத்திக்க முடியும். அந்த எம்ப்ளாயியோட டேட்டா மாத்திக்க முடியும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயியோட ஒரு ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ். ஸோ இது அந்த எம்ப்ளாயியோட வந்து பேசிக் டீட்டெயில்ஸ் வந்து ஜஸ்ட் ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இதில் குடுத்துருப்போம். இதில நீங்க ஷோ பண்ணிக்கலாம். இதில நம்ம அந்த அப்லோட்ஸ்ன்னு குடுத்துருப்போம். இது வந்து என்னன்னா, அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயியோட ஆதார் இமேஜ், பேன் இமேஜ் அவங்களோட இதுல வந்து இப்போதைக்கு நம்ம பேசிக் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் வாங்கியிருக்கோம். இத வந்து நம்ம ஒரு இன்னும் நம்ம மல்டிபிள் செட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா தனியாவும் வாங்கிக்கலாம். அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதுல வந்து நாங்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் செட்ன்னு குடுத்துருப்போம். இது வந்து இப்போதைக்கு ஆஃப்ல இருக்கு. ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா, நீங்க ஒரு எம்ப்ளாயிய கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அந்த எம்ப்ளாயி கிரியேட் கிரியேட் பண்ண உடனே அவங்க லாகின் பண்ணாலே ஃபர்ஸ்ட் வந்து அவங்க வந்து இதுதான் கேட்கும். அவங்க வந்து ஃபுல் டேட்டா வந்து என்ட்ரி பண்ற மாரி கேட்கும் அது. அந்த மாரி தான் வச்சிருக்கோம். இப்போதைக்கு டெம்பரரி நாங்க ஆஃப்ல வச்சிருக்கோம். நீங்க ஒன்ஸ் ஆன் பண்ணிட்டு, நியூ எம்ப்ளாயி கிரியேட் பண்ணிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா, அந்த ஃபுல் டேட்டா ஃபில் பண்ற மாரி கேட்கும். எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் கம்ப்ளீட்டா எல்லாமே அதுல கேட்கும்.
அதில் தான் உங்களுக்கு அந்த பேங்க் டீட்டெயில்ஸு, ஆதார், பேன் இமேஜ்லாம் அப்லோட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இதில் வரும். ஸோ இதுதான் எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ்ன்றது. இதில் வந்து எம்ப்ளாயோட ரெக்கார்ட்ஸ் ஃபுல்லாகவே இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அட்டெண்டன்ஸ். இது அட்டெண்டன்ஸ் என்னென்னா, இப்போ இது வந்து இப்போ நீங்கள் இதில் எம்ப்ளாயிஸ் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன எம்ப்ளாயிஸோட ஆக்சஸ் என்னென்ன இருக்கும் அப்படின்னா, அவங்க வந்து டெய்லி வந்து அட்டெண்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுற அட்டெண்டன்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அவங்களோட ஒர்க் ரிப்போர்ட் வந்து ஹவர் பேசிஸில் அவங்க அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க லீவ் ஏதாவது வேணும்னா லீவ் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறமா அவங்களோட ப்ராஜெக்ட் ஃபாலோ அவங்களுக்குன்னு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நான் ஒன் பை ஒன்னாக நமக்கு அந்த டெவலப்பர் லாகின் பண்ணி காட்டுறேன். அப்படி பண்ணும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒன்ஸ் வந்து இதில் வந்து இப்போ நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் இப்போ டெவலப்பர் லாகின் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் கொடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா அதே சேம் இதில் வந்து உங்களுக்கு டெவலப்பர் லாகின் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இது டெவலப்பர் லாகின். இதில் வந்து இப்போ கௌதம்ன்ற பர்சன் வந்து அவர் வந்து பேக் அண்ட் டெவலப்பராக அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வந்து டெவலப்பருக்கு என்னென்ன ஆக்சஸ் இருக்குமோ அது மட்டும்தான் இருக்கும். ஸோ அதில் ஆக்சஸ்லாம் ரெஸ்ட்ரிக்டாக இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டெவலப்பரோட டேஷ்போர்டு. இது பார்த்தீங்கன்னா அட்மினோட டேஷ்போர்டு. இதில் வந்து கம்ப்ளீட்டாக அவங்களோட ரிப்போர்ட் அப்ரூவ் பண்ணுறது, ஹெச்ஆர் அசஸ்மெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஒரு டெவலப்பருக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன இருக்கும்னா அவங்க டெய்லி வர அட்டெண்டன்ஸ் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும், லீவ் அப்ரூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு லாகின் பண்ணிட்டோம். பண்ண உடனே நம்ம அட்டெண்டன்ஸ்ன்றது தான் கொடுத்துருப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்த உடனே ஃபஸ்ட் லாகின் தான் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அட்டெண்டன்ஸ் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இப்போ வந்து நாங்கள் கரெக்டாக இப்போ கரண்ட்ல செஷன் வந்து இப்போ ரன்னிங்கில் இருக்குது, அதனால இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்ட் செஷனில் இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் வந்துட்டீங்க அப்படின்னா செஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் என்ட்ரி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செஷன் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அது ரன்னிங்கில் இருக்கும். நீங்கள் வந்து எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ண போகிறீங்க, உங்களோட ஒர்க் என்னைக்கு க்ளோஸ் பண்ண போகிறீங்களோ அப்போ நீங்கள் ஜஸ்ட் எண்ட் யுவர் செஷன் கொடுத்து கன்ஃபார்ம் பண்ணீங்க அப்படின்னா அந்த செஷன் வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகிடும். அதுக்கு முன்னாடி நடுவில் இது வந்து ப்ராஜெக்ட் டைம் ஷீட்னு கொடுத்துருக்கும். இது என்ன அப்படின்னா ஹவர் பேசிஸில் அந்த பர்டிகுலர் டெவலப்பரோட ஒர்க்கை வந்து இதில் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நான் கிளிக் பண்ணுறேன். ப்ராஜெக்ட் டைம் ஷீட்டில் என்ன இருக்கும் அப்படின்னா இது வந்து மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இது ரன்னிங்கில் இருக்கிறதுனால இது வந்து இன்னைய டேட்டில் நான் என்ட்ரி பண்ண ப்ரீவியஸ் வந்து ஒர்க் ரெக்கார்ட்ஸ். இது வந்து எல்லாமே உங்களுக்கு ஹவர் பேசிஸில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ராஜெக்ட்ஸ்ன்றது என்னென்னா உங்களுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அசைன் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் தான் லிஸ்ட் ஆகும். ஸோ இதில் நான் இந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஹவர் ஸ்டார்ட் டைம் எண்ட் டைம் நான் கொடுத்துட்டு டிஸ்பிளேக்கு கொடுத்து நான் சப்மிட் பண்ணேன் அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து உங்களுக்கு என்ட்ரி இதில் விழுந்துடும். ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து உங்களுக்கு வந்து இப்போ பண்ணியிருக்கிறது எப்படின்னா மோர் தென் 1 ஹவர்ஸ் வந்து உங்களுக்கு என்ட்ரி விழாது. ஸோ இது எப்படின்னா ஹவர் பேசிஸில் தான் மேக்ஸிமம் 1 ஹவர் தான் என்ட்ரி பண்ண முடியும். ஸோ 1 ஹவராக ஒரு நாளைக்கு ஒரு 8 ஹவர்ஸ் இல்லை 9 ஹவர்ஸ் வருதுன்னா 9 ஹவர்ஸ் ஒர்க் ஹவர் என்ட்ரி மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த என்ட்ரி பண்ணுற ஹவர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பேக் எண்டுக்கு அதாவது ப்ராஜெக்ட் மேனேஜரோ இல்லை அட்மினோ உங்களோட அத்தாரிட்டியாரோ அவங்க வந்து இந்த ரிப்போர்ட்டை வியூ பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். இது வந்து நீங்கள் டெய்லி என்ட்ரி பண்ணுற ஷீட் இது. ஸோ இதில் அட்டெண்டன்ஸ் ஃப்ளோவில் இதுதான் வரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இந்த என்ட்ரி பண்ண ஒர்க் ஷீட்டை உங்களுக்கு ரிப்போர்ட்ஸ் தனியாக கொடுத்துருப்போம். அதில் மை ரிப்போர்ட்ஸ் இதில் வந்து எதில் இருக்கும்னா மை ரிப்போர்ட்ஸில் ஒர்க் ரிப்போர்ட்டும் தனியாக இருக்கும். இதில் ஒர்க் ரிப்போர்ட் அப்படின்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த செப்டம்பர் மந்த்தில் நீங்கள் எந்தெந்த டேட்லலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ற லிஸ்ட் இதில் இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் நான் இன்னைக்கு சாட்டர்டே இன்னைக்கு நான் 2 என்ட்ரி போட்டிருந்தேன். ஸோ அந்த 2 என்ட்ரியோட டேட்டா இதில் இருக்கும். இதில் வந்து இது வந்து என்ன மேலே என்னென்னா உங்களுக்கு ஓவராலாக இந்த மந்த்தில் எத்தனை டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதோட ஹவர்ஸ் எவ்வளோன்றது டோட்டல் கால்குலேட் பண்ணி இங்கே ஷோ பண்ணியிருப்போம். இதில் உங்களுக்கு இந்த டேக்கு நீங்கள் என்னென்னலாம் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற லிஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். எக்ஸாம்பிள் இப்போ நான் 14th அன்னைக்கு நான் பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் நீங்கள் என்னென்னலாம் ரிப்போர்ட் என்ட்ரி பண்ணீங்களோ அந்த டேட் வைஸ் ரிப்போர்ட் இதில் இருக்கும். இதுவே நான் 13th கொடுக்குறேன் அப்படின்னா 13th நீங்கள் என்னென்னலாம் ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த ரிப்போர்ட் வந்து இங்கே ஷோ ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இது இந்த மாதிரி ஒவ்வொரு நீங்கள் அந்த மந்த் இது வந்து செப்டம்பர் இருக்குது, நீங்கள் வந்து ஒரு 6 மந்த்துக்கு ரெக்கார்ட்ஸ் இப்போதைக்கு பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ப்ரீவியஸ் மந்தோட ரெக்கார்டும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் மந்த் எக்ஸாம்பிள் ஆகஸ்ட்டில் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற ரெக்கார்டும் இதில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் இதில் பார்த்துக்கலாம். எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்றதும் இதில் பார்க்கலாம். அந்த மந்த்தில் எவ்வளோ டேஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க என்ட்ரியும் இதில் நம்ம ரிப்போர்ட்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து ஒர்க் டெய்லி பேஸ் ரிப்போர்ட். இது நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சம்மரின்றது என்னன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன ப்ராஜெக்ட்லாம் அலாட் பண்ணியிருக்காங்களோ அந்த ப்ராஜெக்ட் வந்து இதில் லிஸ்ட் ஆகும். எக்ஸாம்பிள் இப்போ இந்த பிஎன்சின்ற ப்ராஜெக்ட் நான் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா
இந்த பிஎன்சி ப்ராஜெக்ட்ல எந்தெந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் யாரு, யாரெல்லாம் உங்களுக்கு அந்த டீம் உங்க டீம் வந்து யாரெல்லாம் அலாட் ஆயிருக்காங்களோ அந்த டீமோட பர்சன் வித் அவங்களோட டெசிக்னேஷனோட உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்து எக்ஸாம்பிள் இந்த கௌதம்ன்ற பர்சன் வந்து 208 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ பகவதி என்ற அர்ச்சனான்றவங்க 52 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ரோல் பேசிஸ்ல இருக்கும். இது வந்து என்ன அப்படின்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு ப்ராஜெக்ட்ல டோட்டலா எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுல ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, iOS டெவலப்பர் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அப்படி டெவலப்பர் வைஸ் இதுல எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு சம்மரி இதுல கிடைக்கும். இதுல பார்க்கும்பொழுது உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி கிடைக்கும். ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளவு ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் ஆகுது அதுலன்ற ஒரு ஒரு அனாலிசிஸ் உங்களால இதுல இருந்து பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த ரிப்போர்ட் யூஸ் பண்றோம் இதுல. இது வந்து இது இப்போதைக்கு எப்படி இருக்குன்னா, இப்ப 0 ஹவர்ஸ் இருக்கு. இது என்ன அப்படின்னா, நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் அசைன் பண்ணும்பொழுது ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு எவ்வளவு ஹவர்ஸ் அப்படின்றது நம்ம இனிஷியலா கொடுத்துருவோம். எக்ஸாம்பிள் இந்த பிஎன்சி ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி ஒரு 1000 ஹவர்ஸ் நம்ம அலாட் பண்றோம் அப்படின்னா, அந்த 1000 ஹவர்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டோட்டல் ஹவர்ஸ்ன்றது எடுத்துக்கும். அதே மாதிரி அதுல ஆண்ட்ராய்டு டெவலப்பர்ஸ்க்கு எவ்வளவு ஹவர்ஸ், iOSக்கு எவ்வளவுன்றது நம்ம இண்டிவிஜுவலா தனித்தனியா நம்ம அலாட் பண்ற மாதிரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஒரு 500 ஹவர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, அந்த 500 ஹவர்ஸ்ல இவங்க வந்து எவ்வளவு ஹவர்ஸ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ரிப்போர்ட் கிளியரா இருக்கும். ஸோ அதுதான் இந்த இது. இப்போதைக்கு இது 0 இருக்கிறனால இப்போ எதுவும் நாங்கள் அலாட்மெண்ட் கொடுக்காதனால இப்போதைக்கு 0 இருக்கு. அதை எப்படி கொடுக்கறதுன்றதை நான் ஷோ பண்றேன். ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு கொடுக்குற ரிப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் நான் இந்த ப்ராஜெக்ட்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ப்ராஜெக்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த கன்சர்ன் ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் அலாட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸ், அதாவது இப்போ கரண்ட்ல உங்களுக்கு எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு, எவ்வளோ கம்ப்ளீட் ஆயிருக்கு, எவ்வளோ ஓவர் டியூ இருக்கு, எது ஹோல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஸ்டேட்டஸ் கொடுத்துருப்போம். ஸோ இது வந்து இப்போ இந்த கௌதம்ன்ற பர்சனுக்கு அலாட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ். இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 ப்ராஜெக்ட் வந்து அலாட் பண்ணிருக்கு இதுல. ஸோ இவருக்கு வந்து 7 ப்ராஜெக்ட் அலாட் பண்ணிருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கு. மீதி எல்லா ப்ராஜெக்ட்டும் வந்து இன் ப்ராக்ரஸ்ல இருக்கு. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டீம்ஸ் வந்து உங்களை இந்த உங்களுக்கு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்ல யாரெல்லாம் உங்களுக்கு உங்களோட டீம் யாருன்றது இதுல வந்து நீங்க லிஸ்ட் பார்த்துக்கலாம். வித் உங்களுக்கு ஃபோன் நம்பரோட இதுல கொடுத்துருக்கும். ஸோ இது வந்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு தெரிஞ்சுக்கலாம் இதுல இருந்து. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா, இது வந்து இந்த ப்ராஜெக்ட்டோட ஒரு ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வியூ கொடுத்தீங்க அப்படின்னா அதுல உங்களுக்கு ஷோ ஆகும். இதுதான் நான் சொல்லியிருந்தேன்ல. முன்னாடி வந்து இது வந்து ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆக்சுவலா அசைன் பண்ணுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ குடுத்துருக்காங்க. அதுல ஆண்ட்ராய்டுக்கு எவ்வளோ குடுத்துருக்காங்க. அதுல iOS எவ்வளவு. ஸோ இது வந்து ஸ்ப்ளிட் பண்ணி ஒரு டோட்டல் ஹவர்ஸ் குடுத்துட்டு, அதுல ஸ்ப்ளிட் பண்ணி டெவலப்பர் வைஸ் எவ்வளோ ஹவர்ஸ் குடுத்துருக்குன்றது நம்ம இங்க வந்து அலாட் பண்ணிருவோம். ஸோ இது குடுத்துட்டோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கால்குலேட் ஆயிடும். இது வந்து அந்த கிளையண்ட் யாரு, ப்ராஜெக்ட் மேனேஜர், அது உங்களோட டீம் மெம்பர்ஸ்ல லிஸ்ட் குடுத்துருப்போம். இது வந்து என்ன அப்படின்னா மாடியூல்ஸ். நீங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்றீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கு வந்து மல்டிபிள் மாடியூல்ஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் லாகின் மாடியூல், செக் அவுட் மாடியூல், கார்ட் மாடியூல் அந்த மாதிரி இருக்கும். அந்த ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு மாடல் இருக்கும். ஸோ அந்த மாடல் வந்து இங்கே ஷோ ஆகும். இங்கே வந்து உங்களுக்கு மாடலும் உங்களுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, கம்ப்ளீட் ஆயிடுச்சா ஆகலையான்ற லிஸ்ட் உங்களுக்கு இங்கே இருக்கும். அது நான் எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும். இதுல வந்து இதுதான் மாடல்ஸ். இதுல மாடல்ஸ் என்றது என்னன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்னலாம் மாடல்ஸ் இருக்கோ, அந்த மாடல்ஸ் வந்து இங்க லிஸ்ட் ஆகும். அதுதான் இந்த மாடல்ஸ்ன்றது. அதே மாதிரி டாஸ்க்ன்னு இருக்கும். இது டாஸ்க்ன்றது என்ன அப்படின்னா, அந்த மாடல்ஸ்க்கு கீழ என்னென்னலாம் டாஸ்க் உங்களுக்கு இருக்கோ, அந்த டாஸ்க் வந்து இங்க ஷோ ஆகுற மாரி இருக்கும். இது வந்து என்னன்னா, இப்ப மாடியூல் டாஸ்க் என்னன்னா, இப்ப ஒரு மாடியூல் உங்களுக்கு குடுத்துருக்காங்க அப்படின்னா, அந்த மாடியூல் வந்து ஒன்ஸ் நீங்க அந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த மாடல் நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஸ்டேட்டஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணிட்டு, நீங்க கன்ஃபார்ம் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த மாடியூல் வந்து டெஸ்டிங்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா மேப் ஆயிடும். அலாட் ஆயிடும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, டெஸ்டிங் பெர்சன் பார்த்தீங்கன்னா, அவங்க டெஸ்டருக்கு தனி டேஷ்போர்ட் இருக்கும். அவங்க வந்து லாகின் பண்ணி, அவங்களுக்கு எந்தெந்த மாடியூல்ல இருந்தெல்லாம் அவங்களுக்கு டெஸ்டிங் வந்திருக்கோ, அத வந்து அவங்க செக் பண்ணி, அதுல அவங்க இருந்துச்சுன்னா பக் போட்டு உங்களுக்கு அ இது ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். அது உங்களுக்கு டெஸ்டட் மாடியூல் எப்படின்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து மாடியூலும் டாஸ்க்ன்றது. இது டெஸ்டிங்ன்றது என்னன்னா, அதுதான் இப்ப நான் சொன்ன மாரி பக்ஸ், டெஸ்டர் வந்து என்ன பக்ஸ் போடுறாங்களோ, அந்த பக்ஸ் வந்து உங்களுக்கு லிஸ்டிங்க காமிக்கும். அந்த பக்ஸ பார்த்துட்டு நீங்க வந்து எதுலாம் ஓகே இல்ல அப்படின்னு பார்த்துட்டு, நீங்க வந்து க்ளோஸ் பண்ணி குடுத்து கிளியர் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ப்ராஜெக்ட் வைஸ் உங்களுக்கு என்ன பக் இருக்குன்றது டேட்டா இங்க இருக்கிறது. ஸோ இதுதான் வந்து எம்ப்ளாயியோட ப்ராஜெக்ட்டுக்கான மேனேஜ்மென்ட் டேஷ்போர்டு மேனேஜ் பண்றது.
நெக்ஸ்ட் இதுலயே பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப இந்த அந்த பர்ட்டிகுலர் எம்ப்ளாயிக்கு லீவ் அப்ளை பண்ற ஆப்ஷனும் இருக்கு பார்த்தீங்களா? இதுல லீவ்ஸ்ல போயிட்டு நீங்க அப்ளை லீவ் குடுத்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து லீவ் வந்து அ மேனேஜருக்கு அகைன்ஸ்டா எரேஸ் பண்ற மாரி இருக்கும். இதுல வந்து நம்ம சிங்கிள், மல்டிபிள் அப்படின்னு குடுத்துருக்கோம். இப்ப என்னன்னா உங்களுக்கு சிங்கிள் டே லீவ் வேணும்னா சிங்கிள் குடுப்பீங்க. மல்டிபிள் லீவ் வேணும்னா இது எக்ஸாம்பிள் சிங்கிள் குடுக்குறேன். இப்ப கேஷுவல் லீவ் குடுக்குறேன். இப்ப ஆக்சுவலா கேஷுவல் லீவ் எப்படி வச்சிருக்கோம் அப்படின்னா, கேஷுவல் லீவ்னா ஒரு மினிமம் ஒரு 15 டேஸ்க்கு அப்புறம் தான் அப்ளை பண்ற மாரி இருக்கும். உடனே அப்ளை பண்ற மாரி இருக்காது. எக்ஸாம்பிள் நான் 21 குடுக்குறேன் அப்படின்னா, அது ஜஸ்ட் நீங்க ரீசன் குடுத்து சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட் வந்து அந்த கன்சர்ன் மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் போயிடும். லீவ் வந்து உங்களுக்கு ரெக்வெஸ்ட் போயிடும். இதுவே நீங்க மல்டிபிள் குடுக்குறீங்க அப்படின்னா, இந்த டேட் டூ ஃப்ரம் டேட் டூ டேட் குடுக்குற மாரி இருக்கும். ஸோ 21 டூ 24 குடுக்குறேன் அப்படின்னா, அந்த டேட் கால்குலேட் ஆகி உங்களுக்கு ரீசன் குடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மல்டிபிள் டேட்டும் லீவ் உங்களுக்கு அப்ளை ஆகும். இது வந்து என்னன்னா ஹாஃப் டேன்றது. இது வந்து உங்களுக்கு அந்த டேட்ல இப்ப எக்ஸாம்பிள் இந்த 21 டேட்ல எனக்கு மார்னிங் செஷன் தான் லீவ் வேணும், இல்ல செகண்ட் செஷன் தான் லீவ் வேணும் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஹாஃப் டே லீவ் என்ட்ரி தனியா இதுல குடுத்துருப்போம். இதுல வந்து இப்ப லீவ் டைப் குடுத்துருப்போம். இதுல லீவ் டைப்ன்றது என்ன அப்படின்னா, கேஷுவல் லீவ், எமர்ஜென்சி லீவ்ன்னு இருக்கும். இதுல இந்த எமர்ஜென்சி லீவ் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா, உங்களால இமிடியேட்டாவே கரண்ட் டேட்ல இருந்து உங்களுக்கு லீவ் செலக்ட் பண்ற மாரி இருக்கும். இதே உங்களுக்கு மெட்டர்னிட்டி லீவ் வேணும், ஃபெஸ்டிவ் லீவ் வேணும்னா, பேஸ் பண்ணி உங்களுக்கு மாறும். இப்ப ஃபெஸ்டிவ் லீவ்லாம் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாடியே வந்து நமக்கு நோன் லீவ்ஸ் நமக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பிளான்ட் லீவ்ஸா வரும் நமக்கு. இது பிளான்ட் லீவ்ஸ்ன்றனால நம்ம வந்து ஆக்சுவலா ஃபெஸ்டிவ் லீவ் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடியே நமக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படின்றனால தான் நம்ம முன்னாடி வச்சிருக்கோம். இவங்க ஃபெஸ்டிவ் லீவ் அலோவ் பண்றாங்க அப்படின்னா, 29க்கு அப்புறம் தான் எங்களால அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த மாரி இதுல நம்ம ஆப்ஷனும் இதுல நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இதுல ஒன்ஸ் நீங்க லீவ் அப்ளை பண்ற லீவ் பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா ரெக்வெஸ்ட் போயிடும். இது வந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க அப்ளை பண்ண லீவ்ஸ் இதுல எதுல பார்க்கலாம் அப்படின்னா, உங்களோட லீவ் வந்து அப்ளை ஆயிடுச்சா? இல்ல ரெக்வெஸ்ட் மோட்ல தான் இருக்கான்றத நீங்க வந்து ஜஸ்ட் அப்ளை லீவ்ஸ்ல போய் நீங்க ரிப்போர்ட்ஸ் பார்க்கலாம். இதுல நீங்க இந்த அப்ளை லீவ்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து உங்களோட லீவ் ஸ்டேட்டஸ் இதுல இருக்கும். நீங்க வந்து என்னைக்கு வந்து லீவ் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, என்னைக்கு ஃப்ரம் டேட் டூ டேட், நம்பர் ஆஃப் டேஸ், நீங்க டேட்ஸ் எவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதோட லீவ் டைப் கேஷுவல் லீவா, எமர்ஜென்சி லீவான்றது இருக்கும். அதோட ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சா, இல்ல ரிஜெக்ட் ஆயிடுச்சா, கேன்சல் ஆயிடுச்சா அப்படின்றது இங்க ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தனியா இருக்கும். இது வந்து நான் என்னோட கௌதமோட ப்ரீவியஸ் ரெக்கார்டு. அதனால இது உங்களுக்கு ஷோ ஆகுது. இது வந்து இந்த அவருக்கு 2 லீவ் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு லீவ் வந்து ரெக்கார்டு என்ட்ரி ஆயிடும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாவே ஒரு டெவலப்பரோட டேஷ்போர்டு. இதுதான் ஃபுல் டேஷ்போர்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்க இதுல சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப நீங்க லீவ் ரெக்வெஸ்ட் பண்ண டேட்டா வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா பிஎம்க்கு போகும். அதே மாரி உங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். உங்களுக்கு சாரி அட்மினுக்கும் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, உங்களுக்கு அட்மின் லாகின்க்கு திருப்பி ரீடைரக்ட் பண்றேன். ஸோ இதுதான் நான் சொல்லியிருந்த மாரி அது அட்மின் லாகின் தான் இது. இப்ப வந்து இது வந்து இதுல என்ன இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் சொல்லியிருந்த மாரி நம்ம இப்ப ஒவ்வொரு எம்ப்ளாயீஸும் அட்டெண்டன்ஸ் என்ட்ரி பண்றாங்க பார்த்தீங்களா? எம்ப்ளாயி என்ட்ரி பண்ற அட்டெண்டன்ஸ் வந்து இங்க ரிப்போர்ட்ஸ் நம்ம தனியா குடுத்துருப்போம். அதுதான் இது வந்து ஒர்க் ரிப்போர்ட்ன்றது. ஒர்க் ரிப்போர்ட்ல அவங்களுக்கு வந்து டே வைஸ் ரிப்போர்ட், மந்த் வைஸ் ரிப்போர்ட், அதோட ப்ராஜெக்ட் சம்மரி, அப்புறம் டீடைல் ரிப்போர்ட்ன்னு குடுத்துருக்கோம். இதுல ஒண்ணு ஒண்ணா நம்ம எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டே வைஸ் ரிப்போர்ட் அப்படின்றது என்ன அப்படின்னா, அந்த டேல அதாவது சப்போஸ் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நீங்க 14த் அன்னைக்கு எந்தெந்த பெர்சன்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க, அவங்க எப்ப லாகின் பண்ணியிருக்காங்க, செஷன் எப்ப எண்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க ஆக்டிவா இருக்காங்களா, இன்ஆக்டிவா இருக்காங்களான்ற லிஸ்ட் இங்க ஷோ ஆகும். அதே மாரி ரிப்போர்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து என்ன ரிப்போர்ட்ஸ் போட்டிருக்காங்க அப்படின்றது நம்ம இங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் இப்ப நாங்க கௌதம்ன்ற பெர்சன் சூஸ் பண்றேன். நம்ம கௌதம்ன்ற பெர்சன் வந்து 9:58க்கு லாகின் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அவர் என்ன ரிப்போர்ட் போட்டிருக்காருன்றது இங்க ஷோ ஆகும். இது வந்து என்ன அப்படின்னா, கரண்ட் டேட் இன்னைய டேட் வைஸ் ரிப்போர்ட். இன்னைய டேட்டுக்கு பார்க்கறது. இதுவே நீங்க வந்து நேத்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நேத்து 13th குடுத்துட்டு, நீங்க ஆல் குடுத்தீங்க அப்படின்னா, நேத்து யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்க, அப்ப அதே மாதிரி எப்ப லாக் அவுட் பண்ணியிருக்காங்க, அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் செஷன் எண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்க டேட்டா இருக்கும். அவங்களோட ரிப்போர்ட்ஸ் நீங்க பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க வியூ ரிப்போர்ட் குடுத்தீங்க அப்படின்னா, அந்த பெர்சன் வந்து டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இங்க குடுத்துருப்போம். தென் அவங்க வந்து அந்த ஹவர் பேசிஸ் சொல்லியிருந்த மாரி, எந்த ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்க. எக்ஸாம்பிள் இவர் வந்து இந்த லோட் லிங்க் குடுத்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இவர் வந்து 10:30லேருந்து 11:30 வரைக்கும் 1 ஹவர் டிஸ்கிரிப்ஷனோட குடுத்துருக்காரு. ஸோ இந்த டைம் டூ இந்த டைம் வந்து இந்த ஹவர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் இந்த ஹவர் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு அப்படின்ற டேட்டா இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, எவ்ரி ஹவர்ஸ்ல அவங்க என்ட்ரி பண்ணியிருப்பாங்க. அதுதான் இது. ஸோ எவ்ரி ஹவர்ஸ் அவங்க என்ட்ரி பண்ண ரெக்கார்ட் வந்து நம்ம குடுத்துருப்போம். அத பேஸ் பண்ணி நீங்க உங்க ரிப்போர்ட்ஸ் வந்து பார்த்துக்கலாம். அட்மின் வந்து அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ரிப்போர்ட்ஸ் வந்து இதுல பார்த்துக்கலாம். இது வந்து அட்மினுக்கும் ஆக்சஸ் இருக்கும். ப்ராஜெக்ட் மேனேஜருக்கும் ஆக்சஸ் இருக்கும். நம்ம யார் யாருக்கு ஆக்சஸ் குடுக்கணும்னு நினைக்கிறோமோ,
அவங்களுக்கு நம்ம இதில் கொடுத்துக்கலாம். இது வந்து டே வைஸ் ரிப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மந்த் வைஸ் ரிப்போர்ட். மந்த் வைஸ் ரிப்போர்ட் எப்படி என்னன்னா செப்டம்பர் மந்த் எக்ஸாம்பிள் செப்டம்பர் மந்த்தில் இந்த பர்சன் இப்போ இந்த அனுன்ற பர்சன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க இந்த மந்த்தில் அவங்க 7 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 57 hours ஒர்க் பண்ணியிருக்காங்க. எக்ஸாம்பிள் இப்போ நான் கௌதம் நான் கொடுக்குறேன். கௌதம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மந்த்தில் 11 days ஒர்க் பண்ணியிருக்காரு. அவங்க ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 92 hours வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் அந்த செப்டம்பர் மந்த்தில் அவங்க என்னென்ன டேட்லலாம் என்ட்ரி அதாவது எந்தெந்த டேட்டில் ஒர்க் பண்ணியிருக்காங்க டேட் வைஸ் ரிப்போர்ட் இதில் இருக்கும். அது எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்கன்றது இருக்கும். இப்போ இந்த பர்சன் வந்து செப்டம்பர் மந்த்தில் ஒரு எக்ஸாம்பிள் ஒரு 5th அன்னைக்கு அவங்க என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் வியூ ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டில் அவங்க என்ன ரிப்போர்ட் போட்டிருக்காங்கன்றது இங்கே செக் பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு ஓவராலாக ஃபுல் ரெக்கார்ட்ஸ் இதில் இருக்கும். இது வந்து உங்களுக்கு மந்த் வைஸ் இருக்கும். செப்டம்பர் இப்போ இதே உங்களுக்கு ஜூலை மந்த் நீங்கள் பார்க்கணும் இல்லை நீங்கள் ஆகஸ்ட் மந்த் பார்க்கணும் அப்படின்னா அதில் அவங்க என்ட்ரி இருக்கும். அவங்க இதில் டேட் வைஸ் கம்ப்ளீட்டாக இதில் உங்களுக்கு ஒரு ஃபுல் கிளாரிட்டி இதில் உங்களுக்கு இதில் கிடைக்கும். இதில் இது வந்து என்ட்ரி ரிப்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது அட்மின் ரிப்போர்ட்ன்றாலும் நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ப்ராஜெக்ட் சம்மரின்னு ஒன்று கொடுத்துருக்கோம். இது என்ன அப்படின்னா ஒரு அந்த ஆர்கனைசேஷனுக்கு என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரன் ஆகிட்டு இருக்கு கரண்ட்டில் அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட்டு அந்த ப்ராஜெக்ட்டில் அவங்க எவ்வளோ ஹவர்ஸ் வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற லிஸ்ட் பார்க்கலாம். இப்போ இது வந்து எக்ஸாம்பிள் நான் லோட் லிங்க்னு கொடுக்குறேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதோட ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து கணபதி. அவங்க வந்து இதில் யாரெல்லாம் டீம் மெம்பர்ஸ் இருக்காங்க அவங்க வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இதில் கொடுத்துருப்போம். வித் ரோலோட கொடுத்துருப்போம். ஸோ இதுதான் வந்து டோட்டல் ஹவர்ஸ் ஸ்பெண்ட். டோட்டலாக வந்து 269 ஹவர்ஸ் இதில் இருக்குது. ஓவரால் ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஆண்ட்ராய்டு வந்து 95 ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. iOS வந்து 16, பேக் அண்ட் 83, டிசைனர் வந்து 1, டெஸ்டர் வந்து 39 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஓவராலாக இந்த ஹவர்ஸ் வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட் வந்து அலோகேட் பண்ணும்பொழுது எவ்வளோ ஹவர்ஸ் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்ற டேட்டா கொடுத்துட்டோம் அப்படின்னா இது இன்னும் உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் 500 ஹவர்ஸ் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா 500 ஹவர்ஸில் 269 ஹவர்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மீதி வந்து 200 ஹவர்ஸ் பெண்டிங் இருக்குது. ஸோ அப்படின்ற ரெக்கார்டு உங்களுக்கு இதில் சம்மரி மாதிரி கிடைக்கும். இது வந்து ப்ராஜெக்ட் சம்மரி ரிப்போர்ட். இது வந்து ஓவராலாக அந்த ஆர்கனைசேஷனோட கம்ப்ளீட் இது பார்க்குற மாதிரி இருக்குங்க. எல்லா ப்ராஜெக்டோட டேட்டாவும் இதில் பார்க்கலாம். இது வந்து சம்மரி ரிப்போர்ட். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ரிப்போர்ட்டில் ப்ராஜெக்ட் டீட்டெயில் ரிப்போர்ட்னு கொடுத்துருப்போம். இது ப்ராஜெக்ட் டீட்டெயில் ரிப்போர்ட் அப்படின்றது என்னன்னா டேட் வைஸ் கொடுத்துருப்போம். இப்போ இந்த டேட்லேருந்து இந்த டேட் வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் யாரெல்லாம் எவ்வளோ ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் இது. எக்ஸாம்பிள் இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ செப்டம்பர் 1ஆம் தேதியிலேருந்து 14th அன்னைக்கு நான் கொடுத்துருக்காங்க. இதில் நான் அந்த பிஎன்சின்னே எடுக்கிறேன். பிஎன்சி ப்ராஜெக்ட் எடுத்தீங்க அப்படின்னா இந்த பிஎன்சி ப்ராஜெக்டில் 14th அன்னைக்கு அதாவது 14th அன்னைக்கு ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் எவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. iOS வந்து ஆக்சுவலாக அதில் ஒர்க் பண்ணல, அதனால் இங்கே அப்படி காமிக்குது. பேக் அண்ட் டெவலப்பர் வந்து 0.3 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டிசைனர் வந்து ஒர்க் பண்ணல. ஸோ யாரெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அந்த ஹவர்ஸ் வந்து இங்கே ஷோ ஆகும். இப்போ 30th பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆண்ட்ராய்ட் டெவலப்பர் வந்து 2 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. iOS வந்து 4 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பேக் அண்ட் வந்து 9 ஹவர்ஸ், பிஎம் வந்து 1.5 ஹவர்ஸ். டோட்டலாக அன்னைய டேயில் 16 ஹவர்ஸ் வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது வந்து என்னன்னா அந்த நீங்கள் ஃப்ரம் டேட் கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்கன்னா அந்த டேட்டில் இந்த ஆண்ட்ராய்ட் டெவலப்பர்ஸ் வந்து எவ்வளோ ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, iOS எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, பேக் அண்ட் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஓவரால் ரிப்போர்ட் இது. ஸோ இதுதான் வந்து ஓவராலாக நம்ம அந்த ப்ராஜெக்ட் கொடுக்குற ரிப்போர்ட்ஸ் இது. இது வந்து இது எதுக்காக அப்படின்னா நம்ம ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரம் டேட் வந்து 2 வீக்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிள் நான் கரண்ட் டேட் நான் இந்த வீக் கொடுக்குறேன். 9th-லேருந்து 14th வரைக்கும் கொடுக்குறேன் அப்படின்னா 9th-லேருந்து 14th வரைக்கும் எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ரிப்போர்ட்டு உங்களுக்கு அனலைஸ் கிடைக்கும். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் 1 வீக்கில் வந்து எவ்வளோ ஹவர் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதில் யாரெல்லாம் அவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, யார் ஒர்க் பண்ணல அந்த ப்ராஜெக்ட்டில் அப்படின்ற ரெக்கார்ட்ஸ் இதில் உங்களுக்கு பார்க்கலாம். இதுதான் வந்து டேட் வைஸ் ப்ராஜெக்ட் ஹவர் ரிப்போர்ட்ன்றது. இது வந்து ஒர்க் ரிப்போர்ட்ஸு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா லீவ் ரிப்போர்ட்ஸ். லீவ் ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது என்னன்னா இது வந்து டெய்லி அட்டெண்டன்ஸ். இப்போ வந்து அன்னைய டேல அந்த எம்ப்ளாயிஸ் டெவலப்பர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க யாரெல்லாம் லாகின் பண்ணியிருக்காங்களோ டேட் வைஸ் இந்த ரெக்கார்ட்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ இன்னைய டேட்டில் பார்த்தீங்கன்னா 14th இது. 14th கிட்டத்தட்ட 24 பர்சன்ஸ் வந்து லாகின் பண்ணியிருக்காங்க. அவங்க ஆக்சுவலாக இதில் எங்கேருந்து லாகின் பண்ணியிருக்காங்கன்ற நம்ம ஆக்சஸ் இதில் இருந்து எடுக்கலாம். இப்போ வந்து இப்போ எக்ஸாம்பிள் இப்போ கல்பனா நந்தகுமார்ன்றவங்க எங்கேருந்து இப்போ நிறைய எக்ஸாம்பிள் நிறைய பேர் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம்லேருந்து ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை வேறு ரிமோட் ஏரியாவில் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எங்கேருந்து ஒர்க் பண்ணுறாங்கன்ற ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக வச்சுருக்கோம். ஜஸ்ட் நீங்கள் ஷோ லொகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து எங்கேருந்து லாகின் பண்ணியிருக்காங்க, இந்த கல்பனான்ற பர்சன் வந்து எந்த லொக்கேஷன்லேருந்து லாகின் பண்ணியிருக்காங்கன்றது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக டேரெக்டாக மேப்லேருந்து ஷோ பண்ணியிருப்போம். ஒரு இது உங்களுக்கு உள்ள ரெக்கார்டு என்ட்ரி இதில் இருக்கும். ஜஸ்ட் ஒரு ஷோ பார்த்துக்கலாம்.
இப்ப ஆஷான் இதுதான் இந்த மாதிரி தான் எல்லா எம்ப்ளாயீஸுமே எந்த லொகேஷன்ல லாகின் பண்ணிருக்காங்கன்ற டீடைல்ஸ் நம்ம இதுல இருந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, லீவ் ரிப்போர்ட் நெக்ஸ்ட் வந்து மந்த்லி லீவ்ஸ். மந்த்லி லீவ்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அந்த மந்த்ல பர்ட்டிகுலர் மந்த்ல எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்ற டேட்டா இங்க குடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் இப்ப செப்டம்பர்ல இந்த இவங்க யாழின்றவங்க 1 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. ஆஷா 1 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. அனுஷியான்றவங்க 3 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. இது வந்து அவங்க நம்பர் ஆஃப் டேஸ் அந்த மந்த்ல என்ன லீவ் எடுத்திருக்காங்களோ அந்த டேட்டா இங்க குடுத்துருப்போம். எக்ஸாம்பிள் இப்ப நான் ஆகஸ்ட் குடுக்குறேன் அப்படின்னா, ஆகஸ்ட் மந்த்ல யாரெல்லாம் எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்கன்ற டேட்டா இங்க இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள் இப்ப இதுல பார்த்தீங்கன்னா, ஹரிஹரன்றவர் 2.5 நாள் லீவ் எடுத்திருக்காரு. அர்ச்சனான்றவங்க 2 நாள் லீவ் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாரி லீவ் அந்த பர்ட்டிகுலர் மந்த்ல ஒரு எம்ப்ளாயீஸ் நம்பர் ஆஃப் எம்ப்ளாயீஸ் வந்து எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்கன்ற ரெக்கார்டு இங்க பார்க்கலாம். இது மந்த்லி லீவ்ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டீடெயில் ரிப்போர்ட்ஸ்னு குடுத்துருக்கோம். இந்த லீவ் டீடெயில்ஸ் ரிப்போர்ட்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, அந்த செப்டம்பர் மந்த்ல யாரெல்லாம் இது வந்து கம்ப்ளீட் ரெக்கார்டுன்ற மாரி. இந்த அனுஷன்றவங்க செப்டம்பர் மந்த்ல ஃப்ரம் இந்த 2ஆம் தேதியிலேருந்து 9ஆம் 2ஆம் தேதி வரைக்கும் கேஷுவல் லீவு, பர்சனல் ஒர்க் லீவ் எடுத்திருக்காங்க. இது வந்து இது வந்து பேசிக் டீடெயில். பேசிக்கா ஒரு சம்மரி மாரி. இந்த மந்த்ல எந்தெந்த யூசர்ஸ் எவ்வளோ ரெக்கார்ட் எடுத்திருக்காங்கன்றத பார்க்கலாம். இதுல நீங்க ஃபில்டர் பண்ணியும் இப்ப அர்ச்சனான்றவங்க எவ்வளோ நாள் லீவ் எடுத்திருக்காங்கன்ற ரெக்கார்டு இதுல பார்க்கலாம். இது செப்டம்பர்ல இல்ல ஆக்சுவலா. இதே நம்ம ஆகஸ்ட்ல குடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல, ஆகஸ்ட்ல அவங்க என்னென்னலாம் லீவ் எடுத்திருக்காங்க அப்படின்றது வித் ரீசனோட என்ன லீவ் டைப் குடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம ரெக்கார்டு இதுல பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு ஒரு கிளியரா அவங்க ஒரு எம்ப்ளாயி வந்து எவ்வளோ லீவ் எடுத்திருக்காங்க, அதோட டீட்டெயில் என்ன எதுக்காக என்ன பர்ப்பஸ் லீவ் எடுத்திருக்காங்கன்ற ஃபுல் சம்மரியோட இதுல குடுத்துருப்போம். இதுதான் லீவ் ரெக்கார்ட்ஸ்ன்றது. ஸோ இதுதான் கம்ப்ளீட்டாவே உங்களுக்கு லீவ் ஃப்ளோன்றது. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, இது லீவ்ஸ். இது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்ப எக்ஸாம்பிள் எம்ப்ளாயீஸ் யாராவது லீவ் அப்ளை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அந்த ரெக்வெஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேனேஜ் லீவுன்றது இந்த இடத்துல வரும். ஸோ மேனேஜ் லீவுன்றது என்னன்னா, இப்ப யாரெல்லாம் லீவ் ரெக்வெஸ்ட் போட்டிருக்காங்களோ, அது வந்து பெண்டிங்ல வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ இந்த இப்ப லக்ஷ்மின்ற பர்சன் வந்து 16 to 16 ஸோ 1 டே வந்து அவங்க லீவ் கேட்டிருக்காங்க. கல்பனான்றவங்களும் 1 டே லீவ் கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து ஒன்ஸ் இவங்க இப்ப பெண்டிங்ல இருக்கு. ஸோ இப்ப இவங்களுக்கு நீங்க அப்ரூவ் குடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஜஸ்ட் கிளிக் பண்ணி நீங்க டேட் சேஞ்ச் பண்ணிக்கிறதுனாலும் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு நீங்க ஜஸ்ட் அப்ரூவ் குடுத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து இவங்களுக்கு வந்து லீவ் அப்ரூவ் ஆயிடும். அவங்களுக்கும் கன்சர்ன் நோட்டிஃபிகேஷனும் போயிடும். லீவ் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு நோட்டிஃபிகேஷனும் போயிடும். ஸோ அதுதான் லீவ் அப்ரூவல்ன்றது. ஒரு எம்ப்ளாயி அப்ளை பண்ற லீவ்ஸ் எல்லாமே இங்க வந்து ஷோ ஆகும். இது வந்து அட்மின்றனால யாரெல்லாம் ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்றாங்க அந்த லிஸ்ட் காமிக்கும். இதே நீங்க பிஎம்மோட லாகின், ப்ராஜெக்ட் மேனேஜரோட லாகின் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் அவங்களுக்கு கீழ டீம் யாரெல்லாம் இருக்காங்களோ, அவங்க ஏதாவது லீவ் ரைஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, அவங்களுக்கான டேட்டா மட்டும் தான் அதுல காமிக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது லீவ் ரிப்போர்ட்ஸ். இல்ல இன்னொன்னு வந்து நம்ம அப்ளை ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்னு ஒண்ணு குடுத்துருப்போம். அப்ளை ஃபார் எம்ப்ளாயீஸ்ன்றது என்னன்னா, இன்கேஸ் வந்து அந்த எம்ப்ளாயி வந்து லீவ் வந்து ரெக்வெஸ்ட் போடவே இல்ல. இன்கேஸ் மறந்துட்டாங்க அப்படின்னா, நீங்க வந்து அந்த எம்ப்ளாயிக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்களும் பண்ணலாம். ஸோ அந்த எம்ப்ளாயி சூஸ் பண்ணிட்டு, டேட் குடுத்துட்டு, எக்ஸாம்பிள் கேஷுவல் லீவ் குடுத்துட்டு, நீங்க டேட் சூஸ் பண்ணிட்டு, ரீசன் குடுத்து நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, அந்த கன்சர்ன் பெர்சன் அந்த அர்ச்சனான்ற பெர்சனுக்கு லீவ் வந்து ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ட்ரி போடுற மாரி ஒரு ஆப்ஷன் இதுல குடுத்துருப்போம். இது எதற்காக அப்படின்னா, இன்கேஸ் வந்து அந்த பெர்சன் வந்து லீவ் என்ட்ரி போடவே மறந்துட்டாங்க. ஸோ அந்த மாரி பட்சத்துல இது நம்ம இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷனலா குடுத்துருக்கோம். ஸோ இதுதான் லீவ் ஃப்ளோன்றது. ஸோ லீவ் ஃப்ளோ வந்து கம்ப்ளீட்டா முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் ப்ராஜெக்ட்ஸ்ன்றது. இது ப்ராஜெக்ட்ஸ்ன்றது என்னன்னா, நான் உங்களுக்கு பிஎம் டூல் லாகின் ப்ராஜெக்ட் மேனேஜரோட லாகின்ல உங்களுக்கு அது எப்படின்னு ஷோ பண்றேன். நெக்ஸ்ட் இதுலயே என்ன பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட்னு ஒண்ணு குடுத்துருப்போம். இது அனௌன்ஸ்மெண்ட்ன்றது என்ன அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க நோட்டிஃபிகேஷன் இப்ப நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, ஒரு இது வந்து ஹெச்ஆரோட அனௌன்ஸ்மெண்ட்ஸ். அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுக்குறாங்க, இல்ல அப்கமிங் ஹாலிடே குடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு நோட்டிஃபிகேஷன் குடுத்தாங்க அப்படின்னா, இப்போதைக்கு வெல்கம் ஃபாதர் இருக்கு. நீங்க ஃபர்தரா கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்க ஆட் பண்ணி ஒரு டைட்டில் குடுத்து ஒரு மெசேஜ் குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க குடுக்குற நோட்டிஃபிகேஷன் மெசேஜ் வந்து ஜஸ்ட் இது டெவலப்பர் எல்லாரோட டேஷ்போர்ட்லயுமே மேல வந்து உங்களுக்கு ரன்னிங் ஆயிட்டு இருக்கும். ஸோ இது வந்து என்னன்னா, ஒரு கம்பெனி அனௌன்ஸ்மென்ட் ஒரு சர்க்குலர் குடுக்குறீங்க அப்படின்னா, இது ஜஸ்ட் நீங்க இதுல குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா எல்லா டெவலப்பர்ஸ் இந்த டூல் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ, அவங்க எல்லாருக்குமே இந்த இது ஷோ ஆகும். ஸோ அவங்க வந்து இத வந்து பார்த்துக்கலாம். என்ன சர்க்குலர் குடுத்துருக்காங்க அப்படின்றது. ஸோ அதுதான் இந்த அனௌன்ஸ்மென்ட்ஸ்ன்றது. இதுல அப்கமிங் ஹாலிடேன்றது என்ன அப்படின்னா, ஹெச்ஆர் வந்து நம்ம ஒரு கம்பெனிக்குன்னு நம்ம ஃபியூச்சர் லீவ்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அந்த லீவ் வந்து செலக்ட் பண்ணிட்டு, எக்ஸாம்பிள் தீபாவளி, ஃபெஸ்டிவல் லீவு ஸோ அதெல்லாம் குடுத்து டைட்டில் குடுத்து, நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா அப்கமிங் ஹாலிடேஸ் வந்து உங்களுக்கு இதுல என்ட்ரி வந்துரும். இந்த லீவ் பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருக்குமே ஷோ ஆகும். இது எங்க ஷோ ஆகும் அப்படின்னா
டெவலப்பர்ஸ்க்கு இல்ல எல்லாரோட்டுக்குமே அப்கமிங் மீட்டிங் அப்கமிங் லீவ் ஹாலிடேஸ் பார்த்தீங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து லிஸ்ட் ஆகும். இன்னொன்னு ஒண்ணு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்ப வந்து நம்ம லீவ் என்ட்ரி பண்றோம் பார்த்தீங்களா? அதே மாரி லீவ் அப்ரூவ் இது என்ன அப்டின்னா, லீவ் அப்ரூவல் என்னன்னா, இப்ப யாராவது லீவ் ரெக்வெஸ்ட் போட்டிருந்தாங்க அப்டின்னா, அந்த ரெக்வெஸ்ட் லிஸ்ட் வந்து இங்க ஷோ ஆகும். இது வந்து யாராவது பெண்டிங் இருக்கோ அது மட்டும் இங்க ஷோ ஆகும். அதே மாரி அப்கமிங் லீவ்ஸ்ன்றது என்னன்னா, யார் யாருக்கெல்லாம் லீவ் போட்டு அப்ரூவ் ஆயிருக்கோ, அவங்களோட டேட்டா வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக யாரெல்லாம் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சர்ல லீவ் கேட்டிருக்காங்க அப்படின்ற டேட்டா அப்ரூவ் ஆன டேட்டா மட்டும் இங்க ஷோ ஆகும். ஸோ அதுதான் வந்து அப்கமிங் லீவ்ஸ்ன்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, மீட்டிங்ஸும் குடுத்துருக்கோம். இது மீட்டிங்ஸ்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம வந்து இன்டர்னலா ஒரு Google Meet போடுறோம், ஒரு Zoom மீட்டிங் போடுறோம் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணிட்டு டீம் மெம்பர்ஸ் நீங்க யார் யாரெல்லாம் மீட்டிங்ல செலக்ட் பண்றீங்க அப்படின்னு நீங்க குடுத்துட்டு, ஷெட்யூல் டைமிங் போட்டுட்டு, டைமிங் குடுத்துட்டு, லிங்க் குடுத்தீங்க அப்படின்னா, Google Meet லிங்க் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா லிங்க் வந்து கிரியேட் ஆயிடும். அந்த கன்சர்ன் பெர்சனுக்கும் மீட்டிங் லிங்க் போயிடும். ஸோ அவங்க வந்து அந்த ஷெட்யூல் பிரகாரம் அவங்க ஆட்டோமேட்டிக்கா மீட்டிங் ஜாயின் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து மீட்டிங் லிங்க்ஸ்ன்றது இங்க குடுத்துருக்கோம் அது. ஸோ இதுதான் வந்து அட்மினோட டேஷ்போர்ட்ஸ். இப்போ வந்து உங்களுக்கு அந்த ப்ராஜெக்ட் மேனேஜரோட டேஷ்போர்டு வந்து அ காமிச்சுட்டு, அதுல வந்து உங்களுக்கு எப்படி ப்ராஜெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அலாட் பண்றது, ஹவர்ஸ் எப்படி அலாட் பண்றது நான் காமிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் மேனேஜரோட லாகின். ஸோ ப்ராஜெக்ட் மேனேஜர்னு இதுல இருக்கும். இதுல பார்த்தீங்க அப்படின்னா, அ இதுல வந்து என்னன்னா, எம்ப்ளாயி கிரியேட் பண்றது மட்டும் இருக்காது. மத்தபடி ஒரு எம்ப்ளாயியோட அட்டெண்டன்ஸ் என்ட்ரி, அது மாரி ஒர்க் ரிப்போர்ட்ஸு, அ அவங்க என்னென்னலாம் எம்ப்ளாயி லீவ்ல அப்ளை பண்ணியிருக்காங்க. சேம் அட்மின்ல நம்ம என்ன குடுத்தோமோ, அந்த டேட்டா கம்ப்ளீட்டா அதே மாரி இதுல இருக்கும். ஜஸ்ட் எம்ப்ளாயி கிரியேட் பண்றது, அப்புறம் ஹெச்ஆர் அசஸ்மெண்ட்ஸு, அந்த அந்த மாரி ஒரு அட்மினுக்கு தேவையான மெயின் இது மட்டும் இது ப்ராஜெக்ட் மேனேஜர்ல இருக்காது. ஸோ இதுல தான் ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றது. இதுல வந்து இப்ப நான் எப்படி ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதுன்றது காமிக்கிறேன். இதுல வந்து ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டீங்க அப்படின்னா, ப்ராஜெக்ட்ல ஸோ இது வந்து இந்த பர்ட்டிகுலர் பிஎம்மோட ப்ராஜெக்ட் லிஸ்ட். ஸோ இவங்களுக்கு வந்து எந்தெந்த ப்ராஜெக்ட்லாம் கிரியேட் பண்ணி இவங்களுக்கு கிரியேட் பண்றாங்களோ அந்த ப்ராஜெக்ட் லிஸ்ட் இதுல காமிக்கும். அவங்களோட டீம் என்னவோ அந்த டீம் வந்து இதுல இங்க ஷோ ஆகும். ஸோ இதுல வந்து உங்களுக்கு ப்ரோக்ரஸ் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் வந்து எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆயிருக்கு. அதே மாரி இந்த ப்ராஜெக்ட் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, எண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீடைல் இருக்கும். இதுல வந்து என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்குன்றது இதுல குடுத்துருப்போம். இப்போ எக்ஸாம்பிள் இப்ப நீங்க புதுசா ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு பிளஸ் குடுத்துட்டு, ப்ராஜெக்ட் நேமு, டிஸ்கிரிப்ஷனு, ஸ்டேட்டஸ் என்ன ஸ்டேட்டஸ்ல எல்லா ஆல்ரெடி கம்ப்ளீட் ப்ராஜெக்ட்டா இல்ல இன் ப்ராக்ரஸா நீங்க ஸ்டேட்டஸ் குடுத்துட்டு, கிளையன்ட்டோட டீடைல்ஸ் குடுக்குறீங்க. அதுக்கடுத்து யார் ப்ராஜெக்ட் மேனேஜர் அவங்கள செலக்ட் பண்றீங்க. டீம் மெம்பர்ஸ் இந்த டீமுக்கு யார் யாரெல்லாம் டீமோ அவங்கள நீங்க செலக்ட் பண்றீங்க. பண்ணிட்டு, அ டியூரேஷன் ஜஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டோட டைம்லைன் நீங்க குடுத்துட்டு, ஒன்ஸ் நீங்க சப்மிட் பண்ணீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிடும். எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாப் பிஸின்னு இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ஹவர்ஸ் நீங்க எப்படி அலோகேட் பண்ணணும் அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க எடிட் குடுத்தீங்க இது ஜஸ்ட் நீங்க சாரி வியூ குடுத்தீங்க அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட் இது ஆயிடும். உங்களுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட்டே உங்களுக்கு நீங்க இந்த ஏதாவது கிரெடென்ஷியல் மாத்த போறீங்க அப்படின்னா, நீங்க இந்த ப்ராஜெக்ட்டே இந்த டேட்டா மாத்த போறீங்கன்னா, ஜஸ்ட் நீங்க எடிட் ப்ராஜெக்ட் குடுத்தீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்க இந்த ப்ராஜெக்ட் வந்து நீங்க ஜஸ்ட் எடிட் பண்ணி, நீங்க ஒன்ஸ் நீங்க டீம் இன்க்ளூட் பண்ண போறீங்க, இல்ல ஏதாவது மிஸ்மேட்ச் ஆயிடுச்சு அப்படி மாத்த போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க அப்டேட் குடுத்தீங்கன்னா அப்டேட் ஆயிடும். இது வந்து ப்ராஜெக்ட்ட எடிட் பண்றதுக்கு. இதுவே நீங்க வந்து இது வந்து என்னன்னா, இது வந்து ப்ராஜெக்ட்டோட டேஷ்போர்டு. இதுல வந்து நீங்க ப்ராஜெக்ட் எப்ப ஸ்டார்ட் ஆகுது, எப்ப அதோட டெட்லைனு, அதோட டியூரேஷன் எவ்வளவு, இன்னும் எவ்வளோ டேஸ் லெஃப்ட்ல இருக்கு அப்படின்றது. இது கீழ என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ப்ராஜெக்ட்க்கு எவ்வளோ ஹவர்ஸ் நீங்க அலாட் பண்ணியிருக்கீங்க, அதுல ஆண்ட்ராய்டுக்கு எவ்வளவு, iOS எவ்வளவுன்றது இங்க ஷோ பண்ணியிருக்கும். இது எங்கேருந்து நம்ம டேட்டா குடுப்போம் அப்படின்னா, அப்டேட் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ். இந்த அப்டேட் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ் குடுத்தீங்க அப்படின்னா, இதுல வந்து எக்ஸாம்பிள் நீங்க இப்ப ஆண்ட்ராய்டுக்கு வந்து ஒரு 200 ஹவர்ஸ் குடுக்குறீங்க. iOSக்கு ஒரு 200 ஹவர்ஸ் குடுக்குறீங்க. பேக் எண்டுக்கு ஒரு 200 ஹவர்ஸ் குடுக்குறீங்க. டிசைனருக்கு ஒரு 100 ஹவர்ஸ் குடுக்குறீங்க. டெஸ்டருக்கு ஒரு 100 ஹவர்ஸ் குடுக்குறீங்க அப்படின்னா, ஸோ டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு 800 ஹவர்ஸ் அலாட் பண்ற மாரி இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுல நீங்க 8 ஹவர்ஸ் குடுத்துட்டு நீங்க சேவ் சேஞ்சஸ் குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா இவங்களுக்கு வந்து டோட்டல் ஹவர்ஸ் எவ்வளவு, அதுல ஆண்ட்ராய்டு எவ்வளவு, iOS எவ்வளவு, பேக் எண்ட் எவ்வளவு, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஃபில் ஆயி, அந்த ப்ராஜெக்ட் எவ்வளோ ஹவர்ஸ்ன்றது காமிக்கும். ஸோ இதுல நீங்க என்ன டேட்டா குடுக்குறீங்களோ, இதுதான் உங்களுக்கு வந்து ப்ராஜெக்ட் சம்மரி ரிப்போர்ட்ன்றது. இப்போதைக்கு 00 இருக்கிறனால இங்கேயும் 00 வருது. ஒரு நிமிஷம். 00ன்னு வருது. இதுல வந்து எக்ஸாம்பிள் இப்ப இந்த ஜாப் பேசிக் குடுக்குறாங்க அப்படின்னா, அதனால தான் இங்க 00ன்னு காட்டுது. எக்ஸாம்பிள் இப்ப நீங்க இந்த ஹவர்ஸ் இந்த ஹவர்ஸ் நீங்க இதுல குடுத்துருந்தீங்க அப்படின்னா, இந்த ஹவர்ஸ் இங்க ஷோ ஆகும். இந்த ஹவர்ஸ்ல இவங்க எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா இங்க ஒரு சம்மரியா பார்த்துக்கலாம். இது பார்க்கும்போது ஒரு ப்ராஜெக்ட்க்கு வந்து எவ்வளவு ஹவர்ஸ் நம்ம அலாட் பண்ணியிருக்கோம், எவ்வளவு ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு ஃபுல் கிளாரிட்டி நமக்கு இதுல கிடைக்கும். ஸோ அதுதான் இந்த இது. ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் அப்டேட் பண்றது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா,
மாடியூல்ஸ். இதுல மாடியூல்ஸ்ன்றது என்ன அப்டின்னா, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன மாடியூல்ஸ் சொன்னேன் இல்லையா? லாகின் மாடியூல், செக்அவுட் மாடியூல் அந்த மாரி நம்ம கிரியேட் பண்ற மாரி இருக்கும். சரிங்க, இதில ப்ளஸ் குடுத்துட்டு, எந்த ப்ராஜெக்ட்டோ அந்த ப்ராஜெக்ட் செலக்ட் பண்ணிட்டு, மாடியூல் நேமு, மாடியூல் ஸ்டேட்டஸ் அது என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கு, பிரியாரிட்டி வந்து ஹையா, லோவான்னு நம்ம குடுத்துட்டு, அதுக்கான ஹவர்ஸ் எவ்வளோ குடுக்குறீங்க. அந்த ஹவர்ஸ் இங்க குடுத்துட்டு, நீங்க டிஸ்கிரிப்ஷன் குடுத்து சப்மிட் பண்ணிட்டீங்க அப்டின்னா, ஆட்டோமேட்டிக்கா இந்த ப்ராஜெக்ட் கிரியேட் ஆயிடும். இது வந்து நீங்க உங்களுக்கு மல்டிப்ளா பண்ற மாரி தான் வச்சிருக்கோம். ஸோ, இப்ப ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு ஒரு 10 மாடியூல் கூட இருக்கும். ஸோ, அட் அ டைம்ல நீங்க 10 மாடியூல் கூட நீங்க ஜஸ்ட் எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு, நீங்க ஒன்ஸ் நீங்க கிரியேட் குடுத்துட்டீங்க அப்டின்னா, அந்த ப்ராஜெக்ட்க்கான மாடியூல் வந்து இங்க கிரியேட் ஆயிடும். ஸோ, அதுதான் அந்த மாடியூல்ன்றது. நெக்ஸ்ட் பத்தி டாஸ்க்ன்றது என்னன்னா, நம்ம சொன்னோம் இல்லையா? இது வந்து ஒரு இது அதே தான். இது வந்து என்னன்னா, ஒரு ப்ராஜெக்ட்ல அதுல அந்த அந்த நீங்க ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா, அந்த ப்ராஜெக்ட்ல என்ன மாடியூல் இருக்கோ, அந்த மாடியூல் செலக்ட் பண்ணி, அந்த டாஸ்க்கு நீங்க அலாட் பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ, அதுதான் நீங்க டாஸ்க் கிரியேட் பண்ற மாரி. இத வந்து நீங்க டெய்லி டாஸ்க்கும் இதுல கிரியேட் பண்ணிக்கலாம். இதுல மாடியூல்ன்றது என்னன்னா, நீங்க கிரியேட் பண்ற மாடியூல் தான் டெவலப்பர்ஸ்க்கு ஷோ ஆகும். ஸோ, டெவலப்பர் தான் உங்க டெவலப்பர் வந்து அந்த மாடியூல கம்ப்ளீட் பண்ணிட்டாங்களா இல்லையான்றத செலக்ட் பண்ணிட்டு, அவங்க வந்து ஃபர்தரா அந்த ஸ்டேட்டஸ குளோஸ் பண்ற மாரி இருக்கும். அவங்க குளோஸ் பண்ணாங்கன்னா டெஸ்டருக்கு போகும். டெஸ்டர் செக் பண்ணிட்டு, அத அவங்க குளோஸ் பண்ற மாரி அந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகுற மாரி இருக்கும். ஒன்ஸ் எல்லாமே ஓவர் ஆயிடுச்சு, அந்த ப்ராஜெக்ட்டே கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்டின்னா, அ ப்ரா ப்ராஜெக்ட் மேனேஜர் வந்து ஜஸ்ட் எடிட் குடுத்து, அந்த ப்ராஜெக்ட் வந்து இன் ப்ராசஸ்ல இருக்கா, ஹோல்ட் இருக்கா, இல்ல கம்ப்ளீட்ல இருக்கா அப்டின்றது ஃபைனலா இத இங்க குளோஸ் பண்ற மாரி நம்ம குடுத்துருப்போம். இதுதான் வந்து ஒரு ப்ராஜெக்ட்ட எப்படி கிரியேட் பண்றது, எப்படி ஒரு ஹவர் செலக்ட் பண்றதுன்ற இடம் இதுல குடுத்துருப்போம். இதுதான் வந்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பிஎம் மாடல். ஒரு அதுவும் இல்லாம ப்ராஜெக்ட் மேனேஜருக்குமே சரி, டெவலப்பர்ஸ்க்குமே சரி, ஒரு லீவ் அப்ளை பண்றது எல்லாத்துக்குமே காமன் தான். சேம் அதே ப்ரொசீஜர் தான். ஜஸ்ட் நீங்க லீவ்ல போயிட்டு அப்ளை லீவ் அதே நான் முன்னாடி சொல்லியிருந்த மாரி நீங்க ஜஸ்ட் அப்ளை லீவ் குடுத்தீங்க அப்டின்னா, இவங்களுக்கு கன்சர்ன் யார் அத்தாரிட்டியோ அவங்களுக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் யாராவது அவங்களுக்கு லீவ் போகும். ஸோ அவங்க வந்து இத அப்ரூவ் பண்ற மாரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து ப்ராஜெக்ட் மேனேஜரோட டூல். இதே மாதிரி தான் அ இது இப்ப நான் லாக் அவுட் பண்ணிடுறது. ஸோ இது வந்து அட்மினோட லாகின். இதே மாதிரி தான் பார்த்தீங்க அப்டின்னா, ஹெச்ஆருக்கு அ ஹெச்ஆருக்கும் லாகின் இருக்கும். டெஸ்டர் லாகின் இருக்கும். டெஸ்டர் லாகின் லாகின் டெஸ்டர் லாகின் பண்றாங்க அப்டின்னா, அவங்க வந்து அவங்களுக்கு யாரெல்லாம் மாடல்ஸ் அ அனுப்புறாங்களோ, அ குளோஸ் பண்ணி குடுக்குறாங்களோ, அவங்க வந்து அந்த மாடல்ஸ் பேஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணுவாங்க. டெஸ்ட் பண்ணிட்டு பக் இருந்தா பக் போட்டு, அவங்க குளோஸ் பண்ற மாரி அந்த ஃப்ளோ மாதிரி இருக்கும். அ அதுதான் டெஸ்ட்டுக்கான ஃப்ளோ. ஹெச்ஆர் ஃப்ளோ எப்படி இருக்கும்னா, ஹெச்ஆர் வந்து ஜஸ்ட் வந்து ஒரு எம்ப்ளாயியோட ரிவ்யூ பண்றதுக்கு, ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு, ஸோ அவங்களுக்கு எல்லாமே அந்த ரிப்போர்ட் இருக்கும். ஸோ அதுதான் இங்க ஹெச்ஆர் ரிப்போர்ட்ன்னு இங்க தனியா குடுத்துருக்கோம். ஸோ ஹெச்ஆர் வந்து ஒரு பர்ட்டிகுலர் எம்ப்ளாயியோட அவங்களுக்கு ஒரு பர்ட்டிகுலர் எம்ப்ளாயியோக்கு என்ன ரேட்டிங் குடுக்குறாங்க, மந்த் வைஸ் குடுத்துருப்போம் ஆக்சுவலா. ஸோ இதுல மந்த் குடுக்குறோம்னா, இந்த எக்ஸாம்பிள் இந்த கௌதம்ன்ற பெர்சனுக்கு இந்த எம்ப்ளாயி அந்த ஹெச்ஆர்ன்றவங்க என்ன ரேட்டிங் குடுத்துருக்காங்க, எவ்வளோ ரிவ்யூ குடுத்துருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் வந்து இங்க இருக்கும். இது வந்து ஒரு எதுக்காகன்னா, ஒரு ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒரு எம்ப்ளாயி வந்து எப்படி ஒர்க் பண்றாங்க, அவங்க எப்படி ரிவ்யூ இருக்குன்றத ஒரு ஒரு ரேட்டிங் வைஸ் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி பார்த்துக்கலாம். அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ நம்ம இதுல நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் இந்த அசஸ்மென்ட் மந்த்லி ரிப்போர்ட். இது வந்து எங்க இருக்கும் அப்படின்னா, ஹெச்ஆர் லாகின்ல அவங்க லாகின் பண்ணாங்க அப்படின்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயிக்குமே அவங்களோட மந்த் வைஸ் அவங்க ரேட்டிங், ரிவ்யூ குடுத்து சப்மிட் பண்ற மாரி இருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து ஹெச்ஆரோட லாகின். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இது அட்மின்லயே பே பே பேரோல்ன்னு தனியா குடுத்துருப்போம். இது பேரோல்ன்றது என்ன அப்படின்னா, வந்து சேலரி ரிலேட்டடா வரும். இப்போ வந்து ஒரு கம்பெனிக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, சேலரி எவ்வளோ மந்த்லி நம்ம எம்ப்ளாயீஸ்க்கு வந்து எவ்வளோ சேலரி நம்ம அலோகேட் பண்ணணும், எவ்வளோ ரிலீஸ் பண்ணணும், அந்த டீடைல்ஸ்லாம் இதில குடுத்துருப்போம். இப்போதைக்கு வந்து இதில டேட்டா என்ட்ரி இருக்காது. ஜஸ்ட் ஷோ மட்டும் தான் இருக்கும். இப்ப வந்து இந்த பெர்சனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, பேரோல்ல இப்ப இது வந்து ஒரு இந்த ஆர்கனைசேஷன்ல எவ்வளோ எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்றாங்க, 30 எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்ற இடம் இங்க இருக்கும். ஸோ ஃபிக்ஸ்டு சேலரின்னு இருக்கும். இதில நீங்க எடிட் குடுத்தீங்க அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து எவ்வளோ ஃபிக்ஸ்டு சேலரி, அவங்க வந்து ஆன் ரோல்ல இருக்காங்களா, ரெகுலர்ல இருக்காங்களா, அவங்க அந்த டீட்டெயில்ஸ் குடுத்து இதில சப்மிட் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் இதில ஒரு 15,000 அவங்க சேலரி குடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் வந்து ஒவ்வொரு எம்ப்ளாயி ஃபிக்ஸ்டு நம்ம சேலரி குடுத்துருவோம். இத பேஸ் பண்ணி நம்ம மந்த் வைஸ் நம்ம சேலரி ரிலீஸ் பண்ற மாரி இருக்கும். எக்ஸாம்பிள் இப்ப நான் மந்த் சேலரி நான் இங்க குடுக்குறேன் அப்படின்னா, ஸோ இதுல வந்து அந்த மந்த்ல நம்ம யார் யாருக்கு எவ்வளோ சேலரி குடுத்துருக்கோம், எந்த பேங்க்ல குடுத்துருக்கோம், என்ன எந்த ஐஎஃப்எஸ்சி கோட் அக்கவுண்ட் நம்பர் எதுல நம்ம குடுத்துருக்கோம் டேட்டா இங்க இருக்கும். ஸோ இதில நான் எப்படின்னு இது வந்து மந்த் சேலரி குடுத்த டேட்டா இது. இதுல வந்து ரிலீஸ் சேலரின்றது இருக்கும். இதுதான் வந்து நீங்க சேலரி டீடைல்ன்றது என்னன்னா, ஒரு எம்ப்ளாயிஸ்க்கு எவ்வளோ சேலரி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்ற டேட்டா இங்க குடுத்துருப்போம். இதுல நீங்க வந்து இந்த மந்த்துக்கான நீங்க சேலரி ரிலீஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, ஜஸ்ட் நீங்க ரிலீஸ் சேலரி குடுத்தீங்க அப்படின்னா, இதுல குடுத்துருப்போம். இதுல வந்து ஒவ்வொரு வியூவல் இருக்கு. இப்போ ஒவ்வொரு
யூசருக்குமே நம்ம அவங்களோட எம்ப்ளாயி கோடு, அவங்க நேமு, அவங்களோட ஆக்சுவல் சேலரி எவ்வளவு, இந்த மந்த்ல அவங்க எவ்வளவு சேலரி வாங்கியிருக்காங்கன்ற டேட்டா இங்க குடுத்துருப்போம். ஸோ இதுல வியூ குடுத்தீங்க அப்படின்னா, இதுல இருக்கும். ஸோ இதுல வந்து என்னன்னா, அ இது வந்து ஜஸ்ட் அப்டேட் ஃபண்ட்ன்னு குடுக்குறேன். அப்டேட் பண்றது என்ன அப்படின்னா, இந்த கரண்ட் மந்த்துக்கு என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்றது. அப்டேட் ஃபண்ட் குடுத்தீங்க அப்படின்னா, இந்த மந்த்துக்கு அந்த கரண்ட் செக்ஷன்ல மெயின்டனன்ஸ் சார்ஜ் எவ்வளோ ஆகுது? எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ ஆகுது? அதர்ஸ் ஏதாவது இன்கம் ஏதாவது எக்ஸ்பென்சஸ் இருக்கும். அதர் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் இதுல குடுத்துருப்போம். ஃபண்ட்ஸ் இது வந்து எவ்வளோலாம் நமக்கு சார்ஜஸ் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்றது இங்க குடுத்துருப்போம். இப்ப கரண்ட்டா எவ்வளோ ஃபண்ட்ஸ் நம்மள்ட்ட அவைலபிளோ, அந்த ஃபண்ட்ஸ் இங்க குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு இங்க வந்து கால்குலேட் ஆயிடும். ஸோ இதுல வந்து என்னன்னா, ஃபண்ட் ரெக்கார்டு அதாவது உங்களுக்கு இந்த சேலரி டீட்டெயில்ஸ், இந்த அப்டேட் ஃபண்ட்ஸ், இந்த எலக்ட்ரிசிட்டி மெயின்டனன்ஸ் சார்ஜ் இதெல்லாம் குடுத்தீங்க அப்படின்னா, ஓவராலா உங்களுக்கு எவ்வளவு ஃபண்ட் தேவைப்படுது? அதுல சேலரி எஸ்டிமேஷன். இதுல நீங்க இந்த மந்த்துக்கான சேலரி எவ்வளவு ரிலீஸ் பண்ண போறீங்க? எக்ஸாம்பிள் இப்ப ஃபண்ட் ரெக்கார்ட் வந்து ஒரு 5 லேக்ஸ் இருக்கு அப்படி ஃபண்ட் ரெக்கார்ட் வந்து 5 லேக்ஸ் இருக்கு அப்படின்னா, சேலரி எஸ்டிமேஷன் வந்து ஒரு 3 லேக்ஸ் இருக்கும். எஸ்டிமேஷன் வந்து சேலரி இந்த மந்த் ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு 3 லேக்ஸ் இருக்கும். 3 லேக்ஸ் இருக்கும். அதுல நீங்க இன் ஹேண்ட்ன்றது நீங்க வந்து எவ்வளவு ஃபண்ட்ஸ் அவைலபிள் வச்சிருக்கீங்கன்றது இங்க காமிச்சிரும். ஸோ இதுல நீங்க ஆட்டோமேட்டிக்கா நீங்க டேட்டா என்ட்ரி பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபில் பண்ணது போக டிஃபரன்ஸ் ஸோ எவ்வளவு ப்ராஃபிட் உங்களுக்கு இருக்குன்றது இங்க ஷோ ஆகும். ஸோ அதுதான் இது. இந்த ரிலீஸ் சேலரி என்ன அப்படின்னா, நீங்க வந்து இப்போ ஒன்ஸ் நீங்க ரிலீஸ் சேலரி குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த மந்த்துக்கான ரிலீஸ் வந்து சேலரி ஆகஸ்ட் மந்த்துக்கான டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, சேலரி வந்து ரிலீஸ் ஆயிடும். ஸோ அத பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து டேட்டா இங்க ஷோ ஆகும். ஸோ இதுதான் இப்ப வந்து பேரோல்ன்றது. ஸோ வந்து உங்களுக்கு சேலரி வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு சேலரி வந்துருச்சு அப்படின்னா, நீங்க வந்து அந்த இதுலயே உங்களுக்கு வந்து சேலரி ஸ்லிப் எல்லாமே இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா இன்க்ளூட் பண்ணி, நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு மெயிலோ, இல்ல உங்களுக்கு டைரக்ட்டா உங்களுக்கு ஷோ பண்றதுனாலும் காமிச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து இதுதான் வந்து ஒரு பேரோலோடது. ஸோ இதுதான் உங்களுக்கு இப்ப கம்ப்ளீட்டா ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜ்மென்ட் டூல் வந்து எப்படி ரன் ஆகுது, உங்களுக்கு என்ன ரோல் இருக்குன்ற டேட்டா இதுல குடுத்துருக்கோம். அவ்வளவுதான். தேங்க் யூ.